Dear students, welcome to Abbas Mathematics. பாருங்கள், நிகழ்தகவு சம்மது. நிகழ்தகவில் உங்களுக்கு ஒரு இருப்பு சேர்க்கை தேற்றம்னு ஒரு பயிற்சி இருக்குது. அதை பேஸ் பண்ணி உள்ள சம்மது 4 இன்ட்டு P of x ஈக்குவல் டு 4 ஈக்குவல் டு P of x 2 மற்றும் n ஈக்குவல் டு 6 எனும்படி உள்ள இப்படி போட்டால் பைனாமி டிஸ்ட்ரிபியூஷன் பரவலின்படி சராசரி திட்ட விளக்கம் காண்கான்னு கேட்டிருக்கு. சராசரி திட்ட விளக்கம், சராசரிங்கிறது என்பி, திட்ட விளக்கம் ரூட் ஆஃப் என்பிக்யூ. நம்ம என் கொடுத்துட்டாக பிக்யூ கண்டுபிடிக்கணும். அந்த இருப்பு சேர்க்கை தேற்றம் n ஈக்குவல் டு 6, P ஆஃப் கேபிட்டல் S ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸு, NCX P பவர் S Q பவர் N மைனஸ் எக்ஸு 4 சம்மில் கொடுத்தாச்சு. இது இப்போ எண்ணுக்காக 4, எக்ஸுக்காக 2, P தெரியாது, Q தெரியாது. அப்போ இது என்ன வந்துடுச்சு, 4 இன்ட்டு 6C 4, P பவர் 4, Q பவர் 2 அந்த ஃபார்முலா. இதுக்கு அதே தான். ஆனால் உனக்கு ஒரு தியரம் தெரியும், 6C 4 இருந்துச்சுன்னா இது ரெண்டும் பக்கத்தில் வரும்போது 2ஐ மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம்னு ஒரு தியரம் தெரியும். இது வரிசை மாற்றம் சேர்வுகளில் சொல்லி கொடுத்துருப்போம். அப்போ அந்த 6C2 இந்த 6C2 அடித்தாச்சு. அப்புறம் பார்த்தோம்னா இங்கே என்ன இருக்குது, P² இருக்குது. இதை அடிச்சிட்டோம்னா மிச்சம் இங்கே 2 வரும். இதை அடிச்சிட்டா மேலே 2 வரும். இந்த மாதிரி இருக்குது. இதுக்கடுத்து P² பதுவாக Qக்கு பதுவாக 1 மைனஸ் P ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். A² B² 2AB அப்ளை பண்ணுறேன். இங்கிட்டு 4P² இருக்குது. எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு வந்துட்டோம்னா 3P² ப்ளஸ் 2P மைனஸ் 1 கிடச்சிருது. மைனஸ் 1 ஃபேக்டர்ஸ் பண்ணும்போது இதை பெருக்கணும்னா -3 வருது, 1 இன்ட்டு 3 வருது. பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு, சின்ன நம்பருக்கு மைனஸு. அப்போ /3 போடணும், /3 போடணும். அப்போ P ஈக்குவல் டு 1/3 அல்லது அடித்தா P ஈக்குவல் டு -1. நமக்கு Q வேறு வேணும். Qனா 1 மைனஸ் Pன்னு போடலாம். 1 மைனஸ் 1/3, 1 மைனஸ் 1/3 ஈக்குவல் டு 2/3. இப்போ அந்த தேற்றத்தை எழுதுகிறேன். ஃபார்முலா அந்த பைனாமி சேர்ப்பு தேற்றம் P ஆஃப் x ஈக்குவல் டு எக்ஸு, NCX P பவர் எக்ஸு, Q பவர் N மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சராசரி உள்ள ஃபார்முலா NP. N நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸு, அது 6 இருக்குது. Pங்கிறது என்ன கொடுத்துருக்குன்னா 1/6 தான். P என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, P என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 1/3 கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால 2ஐயும் அடித்தாச்சு, நமக்கு தேவை 2 கிடச்சிருச்சு. திட்ட விளக்கம் ரூட் ஆஃப் என்பிக்யூ. ரூட் ஆஃப் என்பிக்யூ ஈக்குவல் டு இந்த பாருங்கள், N 6, P 2, இது 3. அப்புறம் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை மேலே என்ன செய்யலாம்னாக்க பாருங்கள், இந்த ஸ்டெப்பு வேணாம். 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2/3 இன்ட்டு 3 இப்படி இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இதுக்கு ரூட் எடுக்கும்போது 2க்கு 1 எடுத்துக்கிறேன். √2/3 வந்துடுது. 2√2/3 வந்துடுது. இந்த மாதிரி சொன்னாலும் சொல்லலாம் சார், ரைட்டு தான். இதை ரேஷனலைஸ் பண்ணியாச்சு. இந்த நம்பரை ரேஷனலைஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டண்ட்டு, நல்லா பார்த்துக்க. அடுத்து இந்த அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சராசரி பரவற்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பழைய கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கணக்கெல்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஏற்கனவே நீங்கள் ஸ்கூல் கொஸ்டினை பூரா பார்த்து வச்சுக்கோங்க.
அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன். இந்த கணக்கு பாருங்கள், 5 மார்க்கு. ஏபிசி குழுமம் தயாரிக்கும் பொருள்களின் சராசரியாக 20% பொருட்கள் குறைபாடு உள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது. சமவாய்ப்பு முறையில் 6 பொருட்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது எனில் மேலும் குறைபாடுள்ள பொருட்களின் எண்ணிக்கை எக்ஸை குறித்தால் இது ஒரு 2 பொருட்கள் குறைபாடுள்ளவை, அதிகபட்சம் 1 பொருள் குறைபாடுள்ளது. இந்த மாதிரி 3 கேள்வி கேட்டிருக்கு. இப்போ n = உனக்கு தெரியும் 6ன்னு கொடுத்துட்டாங்க. பி என்பது குறைபாடுள்ள பொருள்களுக்கான நிகழ்தகவு. பி 20% கொடுத்துருக்கு. 20%னா 20/100. ஒரு 20 20, 5 20 100. Q = 1 - P. Q = 1 - P னா 1 - 1/5. இந்த எல்சிஎம் எடுத்தாச்சு. 5 - 1/5. 5 - 1/5 4/5. அப்புறம் P(x) கண்டுபிடிக்கணும். NCX P(s) Q(n-x). இப்போ அந்த ஃபங்க்ஷனில் கொண்டாந்து கண்டுபிடிச்ச வேல்யூ உரம் போட்டு வச்சுக்கிறேணும். இப்போ மதிப்பு என்ன கொடுத்துருக்குன்னா 0 1 2 3 4 5 6 மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை பூரா கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்கனாங்க, என்னது இது என்ன கொஸ்டின் என்ன, 2 பொருள்கள் குறைபாடு உள்ளதாக இருக்க நிகழ்தகவு. 2 பொருள்கள் குறைபாடு உள்ளதாக இருக்க நிகழ்தகவுனா P(x) = 2. Exactly 2 defective items. Probability of getting exactly 2 defective items. அப்போ எக்ஸுக்காக 2 அப்ளை பண்ணியாச்சு. 6C 2 1/5 பவர் 2 4/5 பவர் 4. இதை மல்டிபிள் பண்ணி சிம்ப்ளை பண்ணி போட்டோம்னா இந்த பாருங்கள், இது இதெல்லாம் நமக்கு தெரியும். ஃபார்முலா நம்பரை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது முடிஞ்சதை அடித்து போட்டுருங்க. அடித்து எல்லாம் இன்ட்டில் தான் இருக்குது. அழகாக இந்த ஆன்சர் எழுதிடலாம். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்குன்னா, அதிகபட்சம் 1 பொருள் குறைபாடுள்ளதாக இருக்க நிகழ்தகவு. நமக்கு சரியானா கூட போட்டுடலாம். இந்த அதிகபட்சம் குறைந்தபட்சம் வந்துச்சுன்னா நமக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். நமக்கு ஸ்கூலில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏண்டா உன்னால் அட்லீஸ்ட்டு ஒரு 35 மார்க் கூட எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. அட்லீஸ்ட்னால் என்ன அர்த்தம்னா குறைந்தபட்சம். குறைந்தபட்சம்னா என்ன அர்த்தம், குறைந்தபட்சம் 35 மார்க்னா 35 மேல் அப்படின்னு அர்த்தம். அட்லீஸ்ட்டு குறைந்தபட்சம் குறைஞ்சது 35 இருக்கலாம். 35 36 37 38 39 40 100 வரையிலும். அதே மாதிரி அட்மோஸ்ட்டு 100ன்னா இருக்கிற அந்த எண் மொத்தமே 100 டைம்ஸ் தான் இருக்குது. அதனால் எண்ணுக்காக 100 போடுவோம். அது மாதிரி இங்கே அதிகபட்சம்னா மொத்தம் இருக்க வேண்டியதே 1 தான் இருக்கணும். அதிகபட்சம் 1 தான் இருக்கணும். அப்போ P(x) < 1. அப்போ P(x) = 0, P(x) = 1, P(x) = 2. அப்போ அதுக்குள்ள வேல்யூ பூரா தனித்தனியாக சப்ஸ்டிட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இது 4 இந்த 9 எல்லா கணக்கும் வரும். ஏன்னா இது பவர் குறைச்சிருக்கிறதுனால அது எக்ஸ்பேண்ட் பண்ணி போடாத அளவுக்கு அப்படியே கொண்டு வந்துடலாம். அப்புறம் முடிஞ்சதெல்லாம் என்ன செஞ்சுருங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு ஃபேக்டர்ஸ் போட்டு முடிஞ்சதை அடுத்து கொடுத்துட்டு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்குன்னா குறைந்தபட்சம் 2. அதுதான் இப்போ சொன்னேன். குறைந்தபட்சம்னா 2 2க்கு மேலே. இப்போ குறைந்தபட்சம் 30 மார்க்னா என்ன அர்த்தம், 35 37க்கு மேலேன்னு அர்த்தம். அந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி வரும்போது 1 - இது ஃபார்முலா 1 - P(s) > 2னா 2 பெரிய மதிப்புகளுக்கு காரணம் கேட்டிருக்காங்க. 2 பெரிய மதிப்பு எதுனா
3 4 5 6 and 7 100 வரையும் போடணும். அது நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது. அதனால் இதை வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. பி ஆஃப் எஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டுன்னா 1 மைனஸ் பி ஆஃப் எஸ் லெஸ் தேன் 2ன்னு வந்துடும். இவர்கிட்ட வந்து ஈக்குவல் டு எடுத்துடணும். ஈக்குவல் டு வழினா சேர்த்துக்கணும். இப்போ இந்த லெஸ் தேன் 2னா லெஸ் தேன் 2க்கு எக்ஸுக்காக 0 1 இது ரெண்டையும் அப்ளை பண்ணணும். எக்ஸுக்காக 0 அப்ளை பண்ணியாச்சு, எக்ஸுக்காக 1 அப்ளை பண்ணியாச்சு. இந்த முதல் சம்மில் அதே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0 1 அதை கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து என்ன செய்யணும், 1 மைனஸ் பண்ணணும். மீத உள்ள வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் இந்த கணக்கு உங்களுக்கு ஈஸியான கணக்கு. பார்த்துக்கலாம், நல்லா படிச்சிருங்க, மார்க் வந்துடும். பாய்.